ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் ஷாலினி பேசுறேன். இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின யூஸ் பண்ணிட்டு, என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ ரிவ்யூ கமெண்ட்ஸா நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்ல நெறைய அ டெக்னாலஜிஸ் வந்து இன்வால்வ்டா இருக்கு. அது மட்டும் இல்ல 2 சைஸ்ல குடுக்குறாங்க. 290 அதாவது எக்ஸ்எல், 330 டபுள் எக்ஸ்எல். நார்மலா 290 வந்து ஸ்கூல் பசங்க, அதுவும் லீனா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்கி எல்லாருக்கும் 330 தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, நல்லா ஏர் டைட் பவுச்ல வருது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா இன்னொரு ஒரு கவர் போட்டு சேஃப்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்காக 2 நாப்கின் எடுத்துக்கிறேன். அது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நானு அ லைவா காட்டப் போறேன். இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற நாப்கின் 3 லேயர்ஸ். இது ஜஸ்ட் ஸ்லீப்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாப்கின் 10 லேயர்ஸ். என்னென்ன 10 லேயர்ஸ்ன்னு இங்க இருக்கும் பவுச்லயே பாருங்க. இப்போ 3 லேயர்ஸ்க்கும் 10 லேயர்ஸ்க்கும் திக்னஸ் வித்தியாசத்த பாருங்க. நம்ம 10 லேயர்ஸ் தின்னாவே இருக்கு. இப்போ நார்மல் நாப்கின் பார்த்தீங்கன்னா, டாப் லேயர் காட்டனு, நடுவுல ஒரு பஞ்சு லேயர் இருக்கும். லாஸ்ட் லேயர் கம்பல்சரி பிளாஸ்டிக்கா இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா 10 லேயருமே உங்களுக்கு காட்டன். டவுட்டா இருந்தா விங்ஸ டேர் பண்ணி கூட பாருங்க. இது என்னன்னா சிவப்பு கலர் ஸ்ட்ரிப். ஆனயான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்லி லென்த் வைஸும் நம்மளுடைய ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின் நல்லா பெருசாவே இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பேக் சைட்ல வந்து பிரெத் வந்து நல்லா இருக்கிறனால, யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நமக்கு ஃப்ளெக்சிபிளாவும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? 2 சைஸ்ல வருதுன்னு. 330 10 பேட் இருக்கும் ஒரு பவுச்ல. 290 12 பேட் இருக்கும் ஒரு பவுச்ல. பாருங்க 2 இருக்கா? ஓகே. இந்த நாப்கினோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா, அல்ட்ரா தின்னா இருக்கும். பேன்டி லைனர்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ஆடட் கலர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. குயிக்கா அப்சர்வ் ஆவும் டாப் லேயர் ட்ரையாவே வச்சிருக்கும். இப்போ இதோட இன்னும் நல்லா டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, நம்பளுடைய நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா, 10 லேயர். ஃபுல்லா பிரீத்தபிள் காட்டன்ல இருக்கு. லீக் லாக் புரொடெக்ஷனோட வருது. ஒரு டிராப் கூட லீக் ஆவாது. நடுவுல ஆனயான் ஒரு டெக்னாலஜி இருக்கு பாருங்களேன். சிவப்பு கலர் ஒரு ஸ்ட்ரிப் மாரி இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணுதுன்னா, பாடிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆவுற பேட் பிளட்ல இருக்கிற பாக்டீரியாவ கொன்றுடும். நம்ம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா வச்சா கூட நம்ம பாடிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. 10 லேயரும் காட்டனா இருக்கிறனால, பிரீத்தபிள் காட்டன்றனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம யூஸ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களுக்கு பிராக்டிகலா நான் ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். அதில நான் வாட்டர் ஃபில் பண்றேன். இப்ப நான் அத வந்து நம்மளுடைய ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின் மேலயும், நார்மல் நாப்கின் மேலயும் நான் போர் பண்ண போறேன். அது எந்த மாரி எப்படி அப்சர்வ் ஆவுது எல்லாமே நீங்க கண்கூடா பாருங்க. இப்போ இத வந்து ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்ல நான் போர் பண்றேன். ஊத்துறேன். சரிங்களா? ஃபுல்லா நான் அந்த அந்த கண்டெய்னர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் அதில நான் ஊத்திடுவேன். எப்படி குயிக்கா அப்சர்வ் ஆவுது பாருங்களேன். கிளியரா வியூ பண்ண முடியுதா? டாப் லேயர் வந்து ட்ரையாவே இருக்கும். ஆ அது உறிஞ்சும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துவாரங்கள்லாம் நல்லா தெளிவா தெரியும். பாருங்களேன், நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க. துவாரங்கள்லாம் தெளிவா தெரியுது. சேம் அளவு தண்ணிய நான் எடுத்துக்கிட்டு, நார்மல் நாப்கின்லயும் நான் அந்த மாரி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நார்மல் நாப்கின்ல இப்ப நான் போர் பண்றேன். அதுவும் குயிக்கா அப்சர்வ் ஆகும். ஏன்னா காட்டன் நாப்கின் தான் நான் எடுத்திருக்கிறேன் கம்ஃபர்டபுளா. ஸோ அதுவும் குயிக்கா அப்சர்வ் ஆகும். ஆனா, லீக் லாக் புரொடெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப பாருங்களேன், இது அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டியும், நம்ம ஜஸ்ட் ஸ்லீப்போட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டியும் பாருங்களேன். நம்மளது டாப் லேயர் அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நார்மல் நாப்கின் வந்து சொத சொதன்னு தண்ணியா இருக்கும். இந்த நாப்கின்ல அவ்வளோ தண்ணியா இருக்காது. ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. சுத்தமா காஞ்ச கை மாரி தான் இருக்கும். இது தொட்டாலே தண்ணி வரும். இப்ப வீடியோல சரியா தெரியுதான்னு பாருங்க. தொட்டாலே வந்து தண்ணி வரும். நம்ம பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க, வீட்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சைக்கிள்ல வராங்க, பைக்ல வராங்க, பஸ்ல வராங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். நான் பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க எடுத்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லா பாருங்களேன். லீக் ஆயிடுச்சா? இப்படிதான் இருக்கும். நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போனாங்களோ, காலேஜ் போனாங்களோ, இல்ல நம்மளே வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயோ ஒரு வழி ஆயிடுவோம். ஆனா இந்த நாப்கின் ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின் வந்து லீக் லாக் புரொடெக்ஷன். உங்களுக்காகவே நான் நல்லா ஸ்ட்ராங்காவே ஸ்க்வீஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. லீக் லாக் புரொடெக்ஷன் ஒரு ட்ராப் கூட லீக்கே ஆவாதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்.
அது மட்டும் இல்ல, ட்ரைனஸ் பாருங்களேன். ஃபுல்லா ட்ரையா இருக்கு பாருங்க. டாப் லேயர் எல்லா லேயரும் அப்படியே ட்ரையா இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு வேணும். நம்ம வெளியில போயிட்டு வரோம். இன்னைக்கு எத்தன பசங்க வந்து ஸ்கூல சேஞ்ச் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கோஎட் பசங்க ரொம்பவே மோசம். சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாங்க. போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்குலாம். இப்ப பாருங்களேன், நார்மல் நாப்கின விரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு லேயர் காட்டன் மாரி வந்தது. நடுவுல பஞ்சு. லாஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்டின்னா, கேரி பேக். இதுல 10 லேயரும் ஜஸ்ட் ஸ்லீப்ன்னு சொல்லக்கூடிய எங்க நாப்கின்ல 10 லேயரும் உங்களுக்கு காட்டன் தான். பாருங்க ஒவ்வொரு லேயரா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்களேன், ஃபுல்லா ட்ரையா தான் இருக்கு. நடுவுல பாருங்க ஆனியான். அந்த குட்டி ஸ்ட்ரிப் தான் நம்மளுடைய ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி குடுக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மத்த எல்லா லேயர்ஸும் காட்டன் லேயர் தான் வருது பாருங்களேன். லாஸ்ட் நமக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூட் ஸ்விங்க நல்லாவே அரெஸ்ட் பண்ணி குடுக்குது நமக்கு. பாருங்களேன். அது மட்டும் இல்ல, கத்தாழ பார்த்தீங்கன்னா, நமக்கு தலையில உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்பயுமே குளிர்ச்சியும், நன்மையும் தான் குடுக்கும். ஸோ, அப்பேற்பட்ட நாப்கின் தான் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. நான் ஒரு வாட்டி கூட சம்மரைஸ் பண்றேன். நம்ம ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனியான் டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அது கிருமியெல்லாம் கொன்னுடும். அது மட்டும் இல்ல, கெட்ட துர்நாற்றம் வராம பாதுகாத்துக்கும். ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணும். மூட் ஸ்விங் அதாவது திடீர்னு கோவம் வரும், சாந்தமா இருப்போம். அந்த மாரி மூட் ஸ்விங்லேருந்து நம்மள கண்ட்ரோலா வச்சிருக்கும். உள்ள இருக்கிற கத்தாழ ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடிய குளிர்ச்சியாவே வச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, பிளட் சர்க்குலேஷன இந்த நாப்கின் வந்து நார்மலைஸ் பண்ணுது. யார் வேணாலும் இத யூஸ் பண்ணலாம். இது ஏஜுக்கு வந்ததுலேருந்து மெனோபாஸ் டைம் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏஜ்டு பெர்சனும் நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த நாப்கின. ஏஜ்டு பெர்சன் எப்படி மேடம் யூஸ் பண்ணலான்னு கேட்டா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க பப்ளிக் வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி நாப்கின் நம்ம ப்ரொவைட் பண்றது மூலமா, தைரியமா அவங்க பப்ளிக் வாஷ்ரூம் ஏதாவது லாங் டிராவல்லாம் போம்போது யூஸ் பண்ணா கூட அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. அது மட்டும் இல்ல, நெறைய விமென்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் ஏஜ்க்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது யூரின் எல்லாம். அப்போ இரும்புனாங்க அப்டின்னா, ட்ராப்பா யூரின் பாஸ் ஆகும். அவங்கலாம் கூட இந்த நாப்கின் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன மேடம் டயப்பர் மாரியா? அப்டின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நார்மல் நாப்கின் மாரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த மாரி ட்ராப்பா லீக் ஆவுறவங்க, ஃபுல் டே பிளாஸ்டிக் ஆட் பண்ண நாப்கின் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இந்த சாஃப்ட் காட்டன் நாப்கின் யூஸ் பண்ணாங்கன்னா, எவ்ளோ பிரீத்தபிள் காட்டன் இருக்கறனால, ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம லைஃப் ரன் ஆகும். அது மட்டும் இல்ல ஃபிரெண்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு தேவையான நாப்கின இந்த அழகான ஒரு கிட் மாதிரி குடுத்துடுறாங்க. இது மூலமா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. என்னது? நாப்கின் வாங்குறது மூலமா வேலை வாய்ப்பா? அது என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.